இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உபவாசம் இருக்கும்பொழுது செவ்வாய்க்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 நாளை வந்து உபவாசத்திற்கான நாளாக நிறைய சபைகளில் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க உபவாச கூட்டம் வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து உபவாசத்திற்காக அவங்க வந்து முக்கியப்படுத்துறாங்க. அதே மாதிரி 40 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா லெந்து நாட்களை மட்டும் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்டருக்கு முந்தின 40 நாட்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாட்களில் மட்டும் தான் 40 நாள் எனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு தோணுச்சுனாலும் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஜூலை மாதம் அவங்களுக்கு தோணுது ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாமே அப்படின்ட்டு ஜூலை மாதம் தோணினாலும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் அந்த லெந்து நாட்களில் தான் அவங்களுக்கு அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேருக்கு உணர்வு இருக்குது. அதே மாதிரி 21 நாள் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், 7 நாள் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த நாள் தான் வந்து நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கணும், இந்த மாதத்தில் இந்த நாள் தான் 21 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நாள் அவங்க வந்து ஊழியக்காரங்க சொல்றதா இருக்கலாம், இல்லை வந்து பைபிளில் யாரோ ஏதோ ஒரு டைம்ல இருந்ததா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் வந்து அப்படி அதை அறிவுறுத்தலை.